Hello friends. இன்னைக்கு நம்ம மயிலாப்பூர் NAC ஜுவல்லர்ஸ் தான் வந்திருக்கோம். இவங்க கிட்ட இருக்கக்கூடிய சில்வர் ஐட்டம்ஸ் காட்டுங்கன்னு சொல்லி ரொம்ப நாளா நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. அடுத்தடுத்து பூஜைகள்ல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வர நம்ம வீட்டில் வரப்போகுது. ஸோ அதுக்கு கண்டிப்பாக நமக்கு தேவையான சில்வர் ஆர்டிகல்ஸ் பற்றியெல்லாம் இன்னைக்கு வந்து வைட் ரேஞ்சில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஒரு லென்த்தி வீடியோவாக இருக்க போது. ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை முதல் தரம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம கூட போனா மேடம் இருக்காங்க. அவங்க நம்மளுக்கு ஒவ்வொன்றா எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஸோ வணக்கம் போனா மேடம். சொல்லுங்க மேடம். சோ இங்க வந்து நமக்கு நிறைய ஐட்டம்ஸ் வந்து பாக்குறோம். ரெகுலரா உங்ககிட்ட எல்லாரும் வந்து கேக்குறது, இப்போ அடுத்தடுத்து நமக்கு வந்து பூஜைகள், வரலட்சுமி பூஜை வரப்போகுது, நவராத்திரி, சோ அந்த மாதிரி வீட்டுல தேவைப்படுற பொருட்கள்லாம் என்ன மாதிரி வந்து கேக்குறாங்க எல்லாரும்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சொம்பு கேட்பாங்க. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு கலசம் வைக்கிறதுக்காக சொம்பு டெஃபினட்டா கேட்பாங்க. அது வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி சொம்பு, குண்டு சொம்புல தான் உங்களுக்கு கலசம் வைப்பாங்க மேக்ஸிமம். வரலட்சுமி நோம்பு இதெல்லாம் என்ன சைஸ்ல இருந்து என்ன வெயிட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 100 கிராம்ல இருந்து ஸ்டார்டிங் ஆகும். 100 கிராம்ல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு 1/2 கிலோ வரைக்கும் இருக்கும். 1 கிலோ கூட கேட்டீங்கன்னா செஞ்சு கொடுக்கலாம். சோ சூப்பர் மேடம். படம் இருக்கு. அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பொங்கல் பானை வைக்கிறதுக்காக கேட்பாங்க. சில வந்துட்டு அந்த ஒரு குடம் வந்து ரொம்ப நகாஸ் இருக்கு இல்லையா? ஆமா, இது வந்துட்டு டிஃபரெண்டா நகாஸ் குடம் சொல்லுவோம் இத பேரு. ஓகே, நகாஸ் குடம். இது இதுலயே நமக்கு வந்துட்டு லக்ஷ்மி இருக்கு. இது வந்து அஷ்டலட்சுமி குடம் சொல்லுவோம். அஷ்டலட்சுமி குடம் பார்த்துட்டு இருக்கோம். ஆன்டிக்லயுமே இந்த மாதிரி வித்தியாசமான கலெக்ஷன் இருக்கு. இது வந்து நமக்கு சில்வர்ல அந்த ஒயிட் ஃபினிஷ்ல இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ். அப்புறம் பிளேன் குடமும் இருக்கு. பாலாஜி தாயார் அந்த மாதிரி வெரைட்டிஸ்லயே நாங்க போட்டிருக்கோம். ஓகே. ஸோ இது பிளேன் குடம். கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், நம்மளுடைய தேவைக்கு ஏற்ப நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ குடம்லாம் நமக்கு என்ன வெயிட் ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1/2 kg இருந்து 30 கிராம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளெயின்லயும் சரி, இந்த மாதிரி நகாஸ்ல அஷ்டலட்சுமி, இந்த மாதிரி வித்தியாசமான குடங்கள் நமக்கு இங்க இருக்கு. இது வந்து பொங்கலும் வைக்கலாம். இதுக்காக ரெடி பண்ணி தருவாங்க. ஆர்டரும் பண்ணலாம். அழகா இருக்கும். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்கிரேவ் பண்ணிருப்பாங்க. ரோஸ் டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க. வரலட்சுமி விரதம் வரப்போகுது. ஸோ அதுக்கு முக்கியமானது பாத்தீங்கன்னா அம்மன் முகம். நிறைய பேர் வந்து வெளியில வாங்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுல என்னென்ன சைசஸ்ல இருக்கு மேடம்? இது வந்துட்டு உங்களுக்கு 4 சைஸ்ல வரும் சார். இது வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி உங்களுக்கு ஜுவல்லரி போட்ட மாதிரியே வரும். பிளேன்ல பாத்தீங்கன்னா அம்மனுக்கு காசு மாலை இருக்கு பாருங்க. இது வந்து கல்லுல பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன் ஒர்க். அந்த கிரீடம் கூட பாத்தீங்கன்னா கல்லுலயே இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்பவே அழகா இருக்கு இந்த 2 பீஸுமே. அப்புறம் இது வந்து பிளெயினா இருக்கும். உங்களுக்கு இந்த ஸ்டோன்ஸ் எதுவுமே போடாம பிளெயினா முகம் வேணும்னா பிளெயின் முகமும் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு 10 கிராம்ஸ் இருந்து வரும். விளக்கு முகம்னு ஒன்று சொல்லுவோம். விளக்குல மாட்டுற மாதிரி அந்த முகமும் 10 கிராம்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம ரெகுலரா டெய்லி வீட்டுல பூஜைக்கு தேவையான ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். குங்கும பரணி சொல்லுவோம். அதுலயே கொஞ்சம் பாத்தீங்கன்னா கெஜ வச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி கெஜ வச்ச மாதிரி வரும். கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கும். இது நம்ம நார்மலா இருக்கிறது குங்கும பரணி. இது வந்து எனாமல் டிசைன்ஸ் இருக்கு உங்களுக்கு. இது வந்துட்டு பஞ்சபாலம் சொல்லுவோம். இதுல வந்துட்டு குங்குமம், சந்தனம், விபூதி அந்த மாதிரி நீங்க 4 பொருளா கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது பஞ்சபாத்திர உத்ரைனி. இதெல்லாம் என்ன வெயிட் ரேஞ்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது மேடம்? பஞ்சபாத்திர உத்ரைனினா இதெல்லாம் 100 கிராம் செட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 30 கிராம்ஸ் கிட்ட வரும். இந்த குங்குமச்சிமிழ் 40 கிராம்ஸ் கிட்ட வரும். இது வந்துட்டு ஏகாரத்தி சொல்லுவோம். நெய் போட்டு நம்ம ஏகாரத்தி பண்ணுவாங்கல்ல, இந்த மாதிரி ஏகாரத்தி. இது வந்து 50 கிராம்ஸ் கிட்ட வரும். இது வந்துட்டு உங்களுக்கு ஊதுபத்தி ஸ்டாண்டு. இந்த மாதிரி கொஞ்சம் டிசைனா இருக்கும் உங்களுக்கு. ஸோ பெல் இருக்கு, அப்புறம் பெல் இருக்கு. இது வந்து துளசி மடம் சொல்லுவோம். நம்ம பூஜை அறையில கோல்ட் ஃபினிஷ்ல இருக்கு பாருங்க. அந்த துளசி மடம் சில்வர் தான், பட் உங்களுக்கு ஃபினிஷ் பாத்தீங்கன்னா அந்த கோல்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இது வந்து தூபாரத்தி. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான பூஜைக்கு தேவையான ஐட்டம்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல இவங்க கிட்ட இருக்கு. நான் சும்மா உங்களுக்கு வந்து சாம்பிள் மட்டும்தான் காமிச்சோம். ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம NAC ஜுவல்லர்ஸ் மயிலாப்பூரில் ரொம்ப அழகாக இந்த வரலட்சுமி விரதத்துக்காக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. அழகாக அம்மனை அலங்கரித்து இந்த மாதிரி சங்கு சக்கரம் இருக்கிற மாதிரியான விளக்கு, வரிசையாக குத்து விளக்கெல்லாம் சைஸ் வாரியாக அடுக்கி வச்சு ஒரு செட்டப்பே சூப்பராக வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப தெய்வீகமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோஸில் பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா, அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் லைக் பூஜை பொருட்கள் ஆகட்டும், இல்லைனா உங்களுக்கு இந்த துளசி மாடம்,
வாழை மரம், அதுக்கப்புறம் இந்த கலசம் தேங்காயோட சேர்த்து எல்லாமே நமக்கு சில்வர்ல கிடைக்குது. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒர்க்மேன்ஷிப்போட அவ்வளோ டீட்டெயிலிங்கோட கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகா இருக்கு. இது வந்து கங்காளம் சொல்லுவாங்க. இது பெருமாளுக்கு வந்துட்டு உகந்ததுன்னு சொல்லிட்டு இதுல வந்து பிரசாதம் கூட வைப்பாங்க. இது நாமும் தங்க சக்கரம் போட்ட மாதிரி இருக்கு உங்களுக்கு டிசைன் வைஸ் பாருங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. நைவேத்தியம் பண்றதுக்கு 2 பக்கமும் இப்படி பிடியோட கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா வந்திருக்கு. இது வந்து காமாட்சி விளக்கு. இது கிஃப்ட்டுக்கும் கொடுப்பாங்க. 10 கிராம்ஸ் இருந்து ஸ்டார்டிங் ஆகுது உங்களுக்கு. 10 கிராம்ல இருந்தே ஆரம்பிக்குது பாருங்க விளக்கு. நீங்க பின்னாடி பார்த்தாலே தெரியும் எவ்வளவு விளக்கு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. 50 கிராம்ல இருந்து ஆரம்பிக்குது. பின்னாடி வந்து இன்னொரு டிசைன் போட்டு. இது வந்துட்டு அஷ்டலட்சுமி சொல்லுவோம். அஷ்டலட்சுமி விளக்கு. பின்னாடி கஜலட்சுமி. கஜலட்சுமி விளக்கு நல்லா டிஃப்ரெண்டா இருக்கும். நகாஸ் ஒர்க்ல செஞ்ச கஜலட்சுமி விளக்கு. இதெல்லாம் என்ன வெயிட்ல இருந்து ஆரம்பிக்குது? இது வந்துட்டு 120 கிராம்ஸ் வந்து ஸ்டார்டிங். ஸோ இதுலேயே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல டிஃப்ரெண்ட் வெரைட்டியில குத்து விளக்குலாம் கூட நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த மாதிரி குத்து விளக்குலாம் என்ன வெயிட் ரேஞ்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இது வந்து ஸ்டார்டிங் வந்து சிங்கிள் விளக்கு 1/2 kgல இருந்து ஸ்டார்டிங் ஆகும். விளக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜோடியா எடுத்தாலும் நல்லா இருக்கும். அதனால அதே மாதிரி குருவாயூர் விளக்கும் நம்ம கிட்ட இருக்குல்ல? இருக்கு குருவாயூர். அதுலயே வந்து சின்ன சைஸும் இருக்கு. சின்ன சைஸ் இந்த சைஸ்ல இருந்து ஸ்டார்டிங் உங்களுக்கு. இது வந்து 400 கிராம்ஸ் இருந்து ஸ்டார்டிங் இருக்கும். இது வந்துட்டு நகாஸ் ஒர்க்கு அன்னம் விளக்குன்னு சொல்லுவாங்க. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்மேன்ஷிப்பே நல்லா டிஃப்ரெண்டா இருக்கும். இது ஷார்ட். இது வந்து ஷார்ட் வந்து 120 கிராம்ஸ் ஒரு விளக்கு அந்த மாதிரி வருது. அதுலயே நமக்கு டாலா வேணும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விளக்கு ஒரு 200 கிராம் 250 கிராம் ஒவ்வொரு சைஸை பொறுத்து வெயிட் வந்து நமக்கு டிஃபர் ஆகுது. அதுலேயே இது கும்பகோண விளக்கு. இந்த கும்பகோண விளக்கு பார்த்தீங்கன்னா பிளெயினாக தான் உங்களுக்கு இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் பாருங்க. இது வந்துட்டு உங்களுக்கு கையில செய்யற ப்ராடக்ட் தான். ரெகுலராகவும் யூஸ் பண்ணலாம் நீங்க. சோ அதுலயே இது ஷார்ட்டுங்களா? ஆமா, இது விளக்குலயே இது ஷார்ட் சங்கு சக்கரம் வச்ச மாதிரி இருக்கு. சோ இந்த ஷார்ட் பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து 170 கிராம் அந்த மாதிரி வெயிட் ரேஞ்ச். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நீங்க இங்க வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான டிசைன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத பொறுத்து வெயிட் ரேஞ்ச் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இவங்க உங்களுக்கு எடுத்து தருவாங்க. இப்போ நம்ம ரெகுலரா டெய்லி நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ற வெள்ளி பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து டம்ளர் எடுத்து கையில வச்சிருக்கேன். இந்த வெயிட் ரேஞ்சஸ்லாம் எப்படி மேடம்? ஸ்டார்டிங் 10 கிராம்ஸ் வந்து ஸ்டார்டிங். 10ல இருந்துட்டு 100 கிராம்ஸ் இருக்கும் உங்களுக்கு. 100 கிராம்ஸ் சைஸ் ரெகுலர் டம்ளர் கலெக்ஷன்ஸ். இன்னும் 2 கூட மேம் கையில இந்த மாதிரி டிஃப்ரெண்டா உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் கொடுத்து கூட அவைலபிளா இருக்கு டம்ளர்ஸ். அதுக்கடுத்தது இந்த குட்டி கிண்ணி பாருங்களேன். இது நைவேத்தியம் பண்றதுக்கு. இது என்ன லக்ஷ்மி கிண்ணம்? அஷ்டலக்ஷ்மி கிண்ணம் பாருங்க. ரொம்ப அழகா இருக்கு. அதுலயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டி வச்சிருக்காங்க. 2 வெரைட்டிஸ் இருக்கு. இது பிளெயினாவும் இருக்கும், டிசைனாவும் இருக்கும். இது நமக்கு டபரா டம்ளர்லாம். இதெல்லாம் என்ன வெயிட் ரேஞ்ச்ல இருக்கும் மேடம்? இதெல்லாம் 120 கிராம்ஸ்ல வந்துரும். ஓகே, செட் உங்களுக்கு டபரா டம்ளர் செட். இது ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு அண்ட் குழந்தைங்களுக்கு கண்டிப்பா கிஃப்டிங் அப்படின்னாலே நம்ம சில்வர்ல மெயினா என்ன நினைப்போம்? ஒண்ணு பவுல் நினைப்போம், அடுத்தது தட்டு நினைப்போம். பவுல்லாம் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பூனோட சேர்த்தே கூட வாங்கிக்கலாம். டிஃப்ரெண்ட் சைசஸ்ல இருக்கு. நான் உங்களுக்கு சாம்பிள் தான் எல்லாமே காமிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இது ஒரு 100 கிராம்ஸ் கிட்டக்க இந்த பவுல் வருது. ஸோ அடுத்தது தட்டு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருக்கு இல்லையா? இது வந்து ரவுண்ட்ல இருக்கு. இதுல டிசைன் செல்ஃபா கொடுத்துருக்காங்க. சோ இது உங்களுக்கு என்ன வெயிட்ல இருக்கு மேடம் இந்த தட்டெல்லாம்? இது வந்துட்டு உங்களுக்கு வந்து 150 கிராம்ஸ் வந்து ஸ்டார்டிங். இது 150ல இருந்தே. சோ இதுல வந்து ஓவல் ஷேப்ல கூட இருக்கு பாருங்க. ரவுண்ட்லயும் இருக்கு, ஓவல்லயும் இருக்கு இந்த தட்டெல்லாம். ஸோ இதுலயே இன்னும் ஒரு வித்தியாசமான தட்டு காமிச்சாங்க. நம்ம வாழை இலை மாதிரியே ஒரு பிளேட் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இந்த பிளேட்டோடைய வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு 300 கிராம் வருது. அகைன் டிஃப்ரெண்ட் வெயிட் ரேஞ்சஸ்ல டிஃப்ரெண்ட் சைசஸ்ல நமக்கு அவைலபிளா இருக்கு. கீழே இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு புஷ் மாதிரி இருக்கிறதுனால நம்மளால வந்துட்டு ஈஸியா கிளீனிங்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கீழே தேயாதுன்னு நினைக்கிறேன். ரைட். நம்ம மயிலாப்பூர் NAC ஜுவல்லர்ஸ் வந்திருக்கோம். இங்க சில்வருக்குன்னே ஒரு செப்பரேட் ஃப்ளோர்ல செப்பரேட் செக்ஷனே வச்சிருக்காங்க. ஏகப்பட்ட ஐட்டம்ஸ், ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஐட்டம்ஸ். இந்த மாதிரி நம்ம ஹேண்ட்பேக்ல வச்சுட்டு போற மாதிரியான மிரர்லாம் ரொம்பவே அழகழகா ரொம்ப யூனிக்கான கைவேலைப்பாடோட இருக்கு. நம்ம இப்போ அஞ்சரைப்பட்டி பார்க்கலாம். இது வித்தியாசமா பிள்ளையார் படம் போட்டு இருக்கு இல்லையா? நம்ம போனா மேடம் கிட்ட கேட்போம் இது என்னன்னு சொல்லிட்டு. மேடம் சொல்லுங்க மேடம். இது ஆக்சுவலா பார்த்தா அஞ்சரைப்பட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆன்டிக்ல உங்களுக்கு வந்து இந்த டிசைன் வைஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலா 1.5 கிலோ வரும் இது வெயிட் மட்டும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா. இது நம்ம ஒயிட்ல பண்ணிக்கணும்னாலும் பண்ணிக்கலாம். ஆமா பண்ணிக்கலாம், கண்டிப்பா பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஆன்டிக்னா உங்களுக்கு டிசைன் நல்லா தெரியும். மெயின் அதுதான். ஆன்டிக் பீஸ்னா உங்களுக்கு டிசைன் வைஸ் நல்லா தெரியும்ன்றதுக்காக தான். இந்த விநாயகர் நல்லா தெரியும் உங்களுக்கு பாருங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா காவிங்க பண்ணிருக்காங்க. இது வந்து பூஜா செட்டு சொல்லுவாங்க. ஏகாரத்தி, பஞ்சபாத்திரம், அப்புறம் வந்துட்டு ஊதுபத்தி ஸ்டாண்டு, விளக்கு 2 அந்த மாதிரி வச்சிருக்குது. இது வந்துட்டு உங்களுக்கு 750 கிராம்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஆகும்.
இது வந்து கல்யாணத்துல கூட சீருக்கு யூஸ் பண்ணுவாங்க. டெஃபினட்டா இது கல்யாண செட்டுக்காக வச்சுப்பாங்க. ஒரு செட்டா வேணும் அப்படின்னு சொல்லுது நார்த் இந்தியன் வந்து வச்சுப்பாங்க இந்த பீஸ். இது டின்னர் செட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டம்ளரு, ஒரு கட்டோரி, 2 பவுலு, ஃபோக்கு, ஸ்பூனு பிளஸ் பிளேட்டு இதெல்லாம் சேர்த்து 1 kg கிட்ட வரும் உங்களுக்கு வெயிட். இது கார்விங்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு மேடம். ஆக்சுவலா இதுல அழகா பாருங்களேன், அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரியே காப் பண்ணிருக்காங்க. ரொம்பவே அழகா இருக்கு. சோ இந்த மாதிரி நமக்கு எல்லாத்துலயுமே இருக்கும் இல்லையா? கண்டிப்பா இந்த ஒரு செட்னால உங்களுக்கு அதனோட செட்டோட இது அப்படிதான் வரும் உங்களுக்கு. ஒரே பேட்டர்னா தான் வரும் உங்களுக்கு எல்லாமே. வந்ததுல இருந்து என் கண்ணு இந்த கார் மேலே ஜீப்பா காரா மேடம். இது ஜீப் தான். இது வந்துட்டு 1.5 kg இருக்கு. இது ஷோ பீஸ்க்காக வச்சுக்கலாம் நம்ம. சோ வேணும் ஒரு பார்ட்டி இது பண்ணும்போது இது வைக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும் உங்களுக்கு. இந்த ஹோட்டல் அந்த மாதிரி இடத்துல வைக்கும்போது கொஞ்சம் ஃபேன்சியாவும் இருக்கும், அழகாவும் இருக்கும். ஸோ இது ஆக்சுவலி இவங்களுடைய கைவண்ணத்தை காட்டுறதுன்னு சொல்லுவேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லா செஞ்சிருக்காங்க ஒவ்வொரு ஐட்டமுமே. ஸோ இதெல்லாமும் நமக்கு சில்வர்ல கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் தான். இது வந்து கீ ஜாடி. சார் டேபிள வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஆன்டிக் மாடல்ல தான் வரும் உங்களுக்கு பாருங்க. அந்த டைனிங் டேபிள் ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா மேடம்? ஆமா கண்டிப்பா செய்யலாம். பாருங்க இந்த டிசைனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா லுக்கா இருக்கும். சோ பாக்கிறதுக்கு ஒரு டிஃபரெண்டான இதுவா இருக்கும். ஒரு நெய் ஜாடியோட சேர்த்து வருது. நெய் ஜாடின்றது பிளேனா தான் வைப்பாங்க. பட் ஆன்டிக்ல வரும்போது கொஞ்சம் நல்லா டிஃபரெண்டா இருக்கும். பஞ்சரத்தி இதுவும் ஆன்டிக் மாடல்ல தான் செஞ்சிருக்குது. இது வந்து கோவில வந்து நல்லா இது பண்ணுவாங்க. இந்த பூஜைக்கு எல்லாம் நம்ம செய்யும் போது கொஞ்சம் டிஃபரெண்டா இது கை பிடிச்சி நல்லா செய்யறதுக்கும் நல்லா கொஞ்சம் பெரிய ஆரத்தியாவும் இருக்கும் இந்த மாடல். சோ இதுல மேல வந்து பீகாக். ஆமா பீகாக் இருக்கு இதுல ஆக்சுவலா. ரொம்ப அழகா வந்திருக்கு. இந்த பீஸ் என்ன மேடம் ரொம்ப யூனிக்கா இருக்கு. இது வந்துட்டு பல்லாக்கு மாதிரி மேடம். இது வந்துட்டு கணேஷ் இருக்குறீங்க. அவர் கணேஷை வந்துட்டு இதுக்காக கூட்டு போவாங்க. கல்யாணத்துக்காக கூட்டு போனா எப்படி எல்லாம் கூட்டு போவாங்க, வர வைப்பாங்க, அந்த மாதிரி கூட்டு போவாங்க. இது ஆக்சுவலா கொலுல கூட வைக்கலாம். நீங்க கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இதுவா இருக்கும் டிசைன் வைஸா. ரொம்ப டிஃப்ரெண்டா வீட்டுல வந்து சில்வர் ஒரு யூனிக்கான ஒரு ஐட்டம் ஆட் பண்ணணும் உங்க வீட்டு கொலுல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பீஸை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. வந்து செக் பண்ணி பாருங்க. நம்ம NEC ஜுவல்லர்ஸ் மயிலாப்பூர்ல இருக்கு. நம்ம பூஜை அறையில யூஸ் பண்ணக்கூடிய பிளேட் தான் இது. யூஸ்வலா ஒரு யூனிக்கான பிளேட் தேடிட்டு இருக்கீங்க, யூஸ்வலா இல்லாத மாதிரி வேணும்னு வச்சீங்கன்னா இங்க பாருங்களேன். இங்க அந்த புஷ் கீழே பாதம் மாதிரி வரும்ல, அந்த இடத்துல வந்து குதிரை உருவம் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நமக்கு ஸ்வான் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? 2 டிஃப்ரெண்ட் சைஸ்ல. இது வந்து காமதேன்னு சொல்லுவாங்க. வீட்டுல வச்சா ரொம்ப விசேஷமான இது. இது வந்து பூஜை அறையில கண்டிப்பா வைப்பாங்க. இது ஆவரேஜா என்ன வெயிட் இருக்கும் மேடம்? இது வந்துட்டு உங்களுக்கு 400 கிராம்ஸ் கிட்ட வருது உங்களுக்கு. இதுல ஸ்மால் சைஸும் இருக்கு, குட்டி சைஸும் நிறைய. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 3 கிராம்ஸ்ல இருந்தே நமக்கு காமதேனும் கிடைக்குது. உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க வச்சு பூஜை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஜோடி விளக்கெல்லாம் என்ன வெயிட் ரேஞ்ச்லேருந்து இருக்கு மேடம்? எனக்கு இதோடைய காவிங்ஸ்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. எஸ்பெஷலி இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த யானை முகம் பாருங்களேன், அவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு விளக்கு நம்ம யூஸ்வலா ரெகுலரா வீட்டில் வைக்கக்கூடிய விளக்குக்கு கூட இந்த அளவுக்கு ஒரு வித்தியாசத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் என்ன வெயிட் ரேஞ்ச்லேயே ஸ்டார்ட் ஆகுது மேடம்? ஈச் வந்துட்டு 75 கிராம்ஸ் அந்த சைஸ் வரும். இது வந்துட்டு 1 kg கிட்ட வரும். பேர் 1 kg கிட்ட வரும். சங்கு சக்கரம் இருக்கிற மாதிரி தானே அது? ஆமா. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. சங்கு சக்கரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் 1 kg பேர் அந்த மாதிரி வரும். ஸோ நம்மளுடைய தேவைக்கு ஏற்ப நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் இல்லையா? ஸோ டிஃப்ரெண்ட் சைஸஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல நம்ம பார்த்துக்கிட்டே கிட்ஸுடைய பிளேட் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய பிளேட்ஸ்லாம் பார்த்துருப்போம். பட் இது பாருங்களேன், சில்வர்ல குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தை கூட இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பிளேட்ல போட்டு கொடுத்தா ஆசையா அள்ளி சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி சேஞ்சஸ் நம்ம மதர்ஸ் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். எனக்கு இந்த பிளேட் ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு 350-400 கிராம்ஸ்லேருந்தே இருக்கு. நமக்கு ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும் வெயிட் எல்லாமே. ஈவன் ரெகுலரா வரக்கூடிய யூஸ்வல் பிளேட்ஸ், யூஸ்வல் கப்ஸ், டம்ளர்ஸ் அந்த மாதிரி எல்லாமும் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் யூனிக்கா இருக்கு அப்படிங்கறதுனால கவர் பண்ணிருக்கேன். ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன். இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு செட் ஜூஸ் செட். இது ஆக்சுவலா ஜெக்கோட செட் வரும். 2 kg கிட்ட வரும் உங்களுக்கு வெயிட். பாத்தீங்கன்னா இந்த 4 டம்ளர் வருது. 4 டம்ளர் பிளஸ் ஒரு ஜக் ஜூஸ் ஜக். ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு இந்த தட்டு ஆக்சுவலி ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த ட்ரே, ஜூஸ் ட்ரே வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த அண்ட் அகைன் அந்த எட்ஜஸ்ல பாருங்களேன், ஒவ்வொன்றுத்துலயும் ஆன்டிக்ல வந்து ஒரு டச் கொடுக்குறாங்க. ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. இது ஊஞ்சல் ஆக்சுவலா வந்துட்டு இது வந்து கிருஷ்ணர் காட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணிருக்கிறது. கொஞ்சம் பிக்கர் சைஸா இருக்கும் உங்களுக்கு. பூஜை அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஓகே. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல இருந்து
ஓகே, நம்ம வீட்ல குட்டி குழந்தைங்களை எப்படி ஆட்டுவோமோ அதே மாதிரி குட்டி கிருஷ்ணரை இதுல வச்சு ஆட்டலாம் அப்படிங்கறதுக்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. நான் உங்களுக்கு இங்க காமிச்சிட்டு இருக்கிறது ஒரு சாம்பிள் தாங்க. இன்னுமே டிஃப்ரெண்டா நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. என்னால ஒரே வீடியோல கவர் பண்ண முடியல. ஸோ நீங்க NAC ஜுவல்லர்ஸ் மயிலாப்பூர் விசிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி யூனிக்கான ஐட்டம்ஸ்லாம் பார்க்கலாம். உங்க வீட்டு வெட்டிங்க்குமே நீங்க வாங்கி வைக்கணும், ஹோம் டெக்காரா யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இங்க பாருங்க, இது எவ்வளோ டிஃப்ரெண்டான ஒரு ஐட்டமா இருக்குது. விளக்கு தான், விளக்குல கீழே பெல் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு 100 grams அப்ராக்சிமேட்டா வருது. ஸோ நம்மளுடைய தேவைக்கு ஏற்ப நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 150 கிராம்ல வரக்கூடிய ஒரு சில்வர் ஜாடி தான் இது. ஸோ இதுல வந்து கிளாஸ் கொடுத்துட்டு ஏர் டைட்காக அந்த கார்க் ரப்பர் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டைனிங் டேபிள் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இது அப்படியே பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த இத்தனை பொருளுக்குமே நமக்கு வந்துட்டு செய்கூலி சேதாரம் இது எதுவுமே கிடையாது. ஆன்டிக்கு ஜென்ரலா பாத்தீங்கன்னா செய்கூலி இருக்கும். ஸோ நமக்கு வந்து அது ஹெவியர் பீஸா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். பட் இங்க பாத்தீங்கன்னா நம்ம NAC ஜுவல்லர்ஸ்ல இப்போ ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. செய்கூலி சேதாரம் இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து உங்களுக்கு 100 கிராம் அப்படின்னா நீங்க இன்னைக்கு விலை 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஸோ 100 × 100 10,000 ரூபாய் மட்டும் கொடுத்தா போதும், பிளஸ் GST 3% கம்பல்சரி. ஸோ அது தவிர நமக்கு ரெகுலரா இருக்கக்கூடிய செய்கூலி சேதாரம் எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து செம்ம ஆஃபர். நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய கல்யாணங்களுக்கோ இல்லைனா ஏதாவது அக்கேஷனுக்கோ ஏதாவது வாங்கணும் சில்வர் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுவும் இந்த மாதிரி கலைநயம் மிக்க ஒரு ஆன்டிக் பீசஸ்லாம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து செக் பண்ணி பாருங்க. இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது கல்யாணங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க நம்ம எத்தனையோ விதமான பொருட்களை தேடி தேடி பார்த்துருப்போம். பட் இன்னைக்கு நான் காமிக்கக்கூடியது பியோர் கோல்டில் செஞ்சுருக்கக்கூடியது. நமக்கு வந்து ஒரு 1000 rupeesல ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு 3 lakhs வரைக்குமே ரேஞ்ச் போகுது. இதில் பின்னாடி வந்து அரக்கெல்லாம் எதுவுமே கொடுக்காம வெறும் அந்த கோல்ட் ஷீட்லேயே செஞ்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது மயிலாப்பூர் NAC ஜுவல்லர்ஸில் கிரவுண்ட் ஃப்ளோரில் தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ்க்குன்னே செப்பரேட்டாக ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க. அங்கே தான் பார்த்துட்ருக்கோம். இங்கே வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக ஹேண்ட்மேட் கலெக்ஷன்ஸ்லாம் 1500லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு, அக்கேஷன்ஸ்க்கு, கல்யாணங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைக்கிறதுக்கும் நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வம் படத்தை எடுத்துகிட்டு வந்து கஸ்டமைஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணி கூட எடுத்துகிட்டு போகலாம். பியோர் 24 கேரட் கோல்டில் உங்களுக்கு மக்கு பண்ணி ஸ்டோன்ஸ்லாம் வச்சு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்ட்மேடில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் கூட எவ்வளோ பிரைட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரொம்பவே அட்ராக்டிவாகவும் இருக்குது. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தாஞ்சூர் பெயிண்டிங்லேயே உங்களுக்கு எம்போசிங் ஒர்க் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான இந்த தாஞ்சூர் பெயிண்டிங்ஸில் இம்போர்ட்டட் உங்களுக்கு அந்த ஃபாயில் ஷீட்டில் இருக்கிற கிஃப்ட் ஆர்டிகல்ஸ்லாம் வேணாலும் ஷாப் விசிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பார்த்தோம். அண்ட் மேடம் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவாக நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நீங்கள் இந்த பொருட்கள் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா NAC ஜுவல்லர்ஸ் மயிலாப்பூர் வாங்க. ஒவ்வொரு பிரான்ச்லேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும். பட் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மயிலாப்பூர் ஷோரூம். அண்ட் சீரியஸ்லி இங்கே வந்து ஒரு வைட் வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ்னு நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம கடைத்தெரு சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.